என்னோட அவுட்புட் வந்து ராங்கா இருக்கும். அப்ப இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு என்னோட ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஃபோர்ஸுக்கு வித் ரெஸ்பெக்ட் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்குதுங்கிற ஃபுல்லா கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னா இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃபுல்லி இட் மஸ்ட் பி சால்வ் ரிசல்ட் வந்து அது வரணும். அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு வந்திருக்கிற ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். அதே மாதிரிதான் மூமெண்ட்டுக்கும் அதே மாதிரிதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும். இன்கேஸ் எனக்கு அது ரிசல்ட் வரலைன்னா ஐ மீன் ரிசல்ட் வந்துடும், வந்த ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்காது. பிகாஸ் இட் இஸ் நாட் கன்வர்ஜ்டு. எதனால கன்வர்ஜ் ஆகாது அப்படின்னா நிறைய அப்ரோச் இருக்கு, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி நம்ம வரைஞ்ச மாடல் வந்து ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம். பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ளை பண்ண பவுண்டரி கண்டிஷன் வந்து ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம். அப்படி கண்டிஷன்ஸ் ப்ராப்பரா கொடுக்காம இருந்தோம்னா கம்ப்ளீட்டா கன்வர்ஜ் ஆகாது. அப்ப எனக்கு ரிசல்ட் வந்து இது வரைக்கும் வந்துடும். பிகாஸ் இட் இஸ் அன் இட்ரேட்டிவ் மெத்தட். 20 இட்ரேஷன்ஸ்ல இது சால்வ் ஆகுது அப்படின்னா மேபி 10 இட்ரேஷன் வரைக்கும் எனக்கு ரிசல்ட் கொடுத்துரும். பட் மீதி 10 இட்ரேஷனுக்கு எனக்கு ரிசல்ட் வராது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி அனலைசிஸ் நம்ம பண்ற போது இதை கண்டிப்பா ஆன்ல வச்சிருக்கணும். இதை கண்டிப்பா ஆன்ல வச்சிருக்கணும், எஸ்பெஷலி ஃபார் நான் லீனியர் அனலைசிஸ். அது ஃபோர்ஸோ மூமெண்டோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே கம்ஸ் அண்டர் நியூட்டன் ராப்ஷன் மெத்தட். அப்ப நியூட்டன் ராப்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு நியூமெரிக்கல் டெக்னிக், நியூமெரிக்கல் அப்ரோச், தியரட்டிக்கல் அப்ரோச். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா இருக்கும். இதுல மெயினா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ற போது சடனா அது ஆன்சர் கொடுக்காது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ரிசல்ட், அடுத்த ஸ்டேஜ் என்ன ரிசல்ட், அடுத்த ஸ்டேஜ் என்ன ரிசல்ட், கடைசி வரைக்கும் அது கன்வர்ஜ் ஆக வரைக்கும் அந்த ரிசல்ட் வந்தாதான் ஆக்சுவல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். மிடில்லையே கன்வர்ஜ் ஆகாம மிடில்லையே ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா we cannot consider that result. அது எஸ்பெஷலி நான் லீனியர்ல அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா?